நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பிரார்த்தனை தான், துவா தான். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நெஞ்சை உழுக்குகிறது, மிகப்பெரிய ஒரு மன வலியை ஏற்படுத்துகிறது. என்ன இருந்தாலும் அல்லாஹ் இந்த கயவர்களை, அநியாயக்காரர்களை விடமாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைசு லா யஅலமுன், அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை நாம் விட்டு பிடிப்போம் என்று சொல்கிறான். அநியாயக்காரர்களை ஆட விடுவான் அல்லாஹ், அவர்களுக்கு அவகாசத்தை வழங்குவான், அவர்களுக்கான வாய்ப்பை வழங்குவான். எல்லாவற்றையும் வழங்கி அவர்களை ஆட வைத்து, அவர்களை அக்கிரமம் செய்ய வைத்து, அவர்களுடைய கைகளை ஓங்க வைத்து இறுதியாக இறைவன் விட்டு பிடிக்கின்ற பொழுது இறைவன் சொல்லுகிறான், இன்ன கைதி மத்தீன், அப்போது என்னுடைய சூழ்ச்சி மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போதே இஸ்ரேலுக்குள்ளேயே நெதன்யாஹுக்கு எதிரான குரல்கள் ஒலிக்க துவங்கிவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சூழ்ச்சி மிக கடுமையானதாக இருக்கும். அத்தகைய இறைவனுடைய பதிலுக்காக நம்முடைய பிரார்த்தனைகள்ல அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக, அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய நிம்மதியான வாழ்வுக்காகவும், இந்த அநியாயக்காரர்களுக்கு எதிரான இறைவனுடைய பிடி கடுமையாவதற்காகவும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.